அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஏ லா இன்ஃபர்மேஷன். இன்று ஒரு தகவல். அதாவது ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்து மனைவி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கும்போது என்னென்ன ப்ரொசீடிங் அதை பத்தி மூத்த வழக்கறிஞர் சிவகுருநாதன் அவர்கள் விளக்கமாக தெரிவிப்பார். இப்போ குடும்பத்தில் வன்முறை நடக்குது, பாதிக்கப்படுற பொண்ணு ஒய்ஃபு அவங்க கணவனுடைய அக்கா தங்கச்சி கணவர் அதனால அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு மகளிர் காவல் நிலையத்தில் போய் புகார் அளிக்கிறாங்கன்னா அந்த வன்முறையை அந்த வன்முறை செக்ஷன்ல உடனே 490 போட்டக்கூடாது. இப்ப நீவா பிஎன்எஸ் 85 உடனே ரீச் பண்ணக்கூடாது. அது என்ன ப்ரொசீஜர்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிற சமூக நல அலுவலருக்கு அந்த பெட்டிஷனை ஃபார்வர்ட் பண்ணணும். அந்த கூலிங் டைம் சொல்லிட்டு ஒரு 30 டேஸ் அதை அலாட்மெண்ட் பண்ணணும். ஆஃப்டர் 30 டேஸ் 30 நாள் கழிச்ச பிறகுதான் அந்த புகார் மீது அவங்க கொடுக்குற அதாவது சமூக நலத்துறையிலிருந்து கொடுக்குற அந்த ரிப்போர்ட்டை வச்சுதான் வழக்கு பதியலாமா பதியக்கூடாதா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணணும். இப்போ ஜஸ்ட் அப்படியே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு வாங்கி மகளிர் கொடுக்குறது பொண்ணு கொடுக்குறது கம்ப்ளைண்ட் வாங்கி யாரெல்லாம் வன்கொடுமை செஞ்சாங்க, வீட்டில் மாமனார் மாமியார் இது மாதிரி அந்த கணவனுடைய அக்கா தங்கச்சி எல்லாம் கொடுக்குறாங்க தொல்லை கொடுத்தாங்கன்னு சொல்லி அப்படியே போலீஸ் எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் இப்ப வலியுறுத்திருக்கு. பல நீதிபதிகளும் அது சம்பந்தமா சொல்லியிருக்காங்க. அதனால 488A உடனடியாக ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது. அது ஆஃப்டர் என்கொயரி ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் தான் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும். இதான் ப்ரொசீஜர். இப்படிதான் ஃபாலோ பண்ணுவோம். நன்றி.